இப்போ மனிதர்கள் பல சாதியாகவும் பல மொழியாகவும் பல இனமாகவும் எப்படி பிரிந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராவண தமிழ் தேசம் உங்கள் ரோஜித். இப்போ வந்து மனுஷங்க வந்து ஃபஸ்ட் எப்படி உருவாங்கினாங்கன்னா காடுலேருந்து தான் உருவாங்கினாங்க. அதுலேருந்து பல பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குரங்குலேருந்து தான் உருவானோம் மனுஷங்க வந்து. அப்போ வந்து இந்த சாதி மதம் எதுவுமே கிடையாது. அப்போ குரங்குலேருந்து அந்தந்த இடத்துலேருந்து அந்தந்த காடுலேருந்து உருவாக்குறான் மனுஷன். அப்போ நம்ம வெறும் காட்டு விலங்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. காட்டு விலங்கு கடல்லேருந்து என்னென்ன உயிரினம் அது மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி. அப்போ வந்து நம்ம குரங்குலேருந்து வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறோம். ஒரு குரங்கு ரகத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பல மில்லியன் வருஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து மனுஷனாக மாறி காடில் தான் வாழ்கிறோம். காடில் என்னென்ன உணவு கிடைக்குதோ என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம். அப்போ வந்து அந்த சைகையை வச்சு தான் வந்து மனுஷன் வந்து மொழியாக தெரிஞ்சு. அந்த சைகை தான் தமிழ் மொழிங்கிறது. தமிழ் மொழி வந்து இப்போ பல லட்சம் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே மூத்த மொழின்னு சொல்கிறாங்களா, அது இதனால தான். சைகை இப்படி ஊன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் சைகைன மொழி. அதில் தமிழ் மொழி உருவானிச்சு. கடவுளால் பேசப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. ஏன்னா கடவுள் வந்து ஹிந்திலையும் பேசலை, இங்கிலீஷ்லையும் பேசலை, அது மாதிரி பேசலை, எந்த மொழியிலையும் பேசலை, தமிழ் மொழியில தான் பேசுனாங்க. அப்போ அப்படியே பெருக மனுஷன் பெருக பாருங்க, காடுலேருந்து கீழே இறங்குறான். மலையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் மனுஷன். அப்படியே நாலேஜ் அப்படியே நாலேஜ் வருது, அப்படியே கீழே வரான். கீழே வந்தோடனே என்ன பண்ணுறான், சாப்பாடுக்கு என்ன பண்ணுறான், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடறான். மனுஷன் மூலையும் பாருங்க, 6 அறிவில் அவன் அப்படியே யோசிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு கீழே அப்படியே அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாட்டில் அப்படியே உருவானோன்னு அவன் மக்கள் தொகை பெரிய நீ விவசாயம் பண்ணுறவன் ஒரு குரூப் பிரிஞ்சுட்டா. இப்போ ஒரு சாதிக்குள்ளே எத்தனை குரூப் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து விவசாயம் பண்ணுறவன் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இன்னொருத்தவன் நான் கடை தொழில் வச்சுருக்கேன் அப்படின்னு இன்னொரு குரூப்பாக இருப்பாங்க, இன்னொன்று நான் பேங்க்கில் கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறேன் அவங்க ஒரு துறையாக இருப்பாங்க, இன்னொன்று அரசியல் துறையில் ஒரு ஆள் இருப்பாங்க. அது போல தான் இன்னொன்று வாகன துறையில் இருப்பாங்க. அது போல் ஒரு சாதிக்குள்ளே எப்படி பிரிவாக தொழில் ரீதியாக பிரிஞ்சாங்களோ அது போல் தமிழை வந்து பிரிஞ்சுட்டான், தொழில் ரீதியாக பிரிஞ்சுட்டான். நீ வந்து மூட்டை தூக்குறவன், நீ வந்து துணி துவைக்கிறவன், இப்படி பிரிஞ்சுட்டான். நீங்கள் வந்து போர் செஞ்சவங்க, அப்படி பிரிஞ்சவன் தான் தமிழன். ஆனால் ஒரே இனம் தான் நம்மலாம். அப்போ தமிழ்லேருந்து பல மொழி, தெலுங்கு, கர்நாடகா, கேரளா எல்லாமே பிரிஞ்சுட்டு அதுலேருந்து தான் பல மொழிகள் பல இனங்கள் பிரிஞ்சதுனால தான் தமிழை வந்து பாதுகாக்காமல் விட்டாங்க. இதுலேருந்து தான் தமிழை வந்து பிரிஞ்சதே. இதுதான் காரணங்க, வேற எந்த காரணமும் இல்லை. அவன் எல்லாமே சமந்தான், ஒரு ஆள் தான். தமிழங்கிறது ஒரே இனம் தான். அதில் பல மொழியாக பல இனமாக நம்ம பிரிஞ்சிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரெஸ்டேஜ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு நம்மளை வந்து இடையில யார் மாற்றினது இல்லை, ஆனால் மாற்றிருக்காங்க. உண்மை சில பேர் நம்மளை வந்து சில காரணத்துக்காண்டி நம்மளை வந்து பிரித்து இன்னும் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரியணும். அதுக்கு நீங்கள் உலக அரசியல் தெரிஞ்சால் மட்டும்தான் புரியும். நன்றி, வணக்கம்.